அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடுறாங்க, சிபிஐ இந்த வழக்கு எடுக்கணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, போராடுறாங்க. ஒரு சாதாரண தொழிலாளி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதோட அந்த வழக்கு முடியுது. நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கம் தவறு செஞ்சாலும் அதுக்கு பதிலாக ஒரு தொழிலாளர் உழைக்கிற ஒருத்தன் போய் வாழ்க்கையை பழி கொடுத்து நிற்பான். அதில் இவருக்கு காப்பாற்றப்படுவார். அப்படி தான் அந்த வழக்கு முடியுது. அப்போ போராடுறாங்க. எப்படி ஒரு பெரிய அதிகார மையங்க, மோடியுடைய நண்பங்க அந்த அந்த அதிகாரி. அவர் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருக்கார், எம்பி, பாஜக எம்பி. நீங்கள் எப்படி இல்லைன்னு வைங்க, அந்த நிர்வாகி பாஜக எம்பி. அவர் கூப்பிட்டு பத்ம விபூஷன் விருது கொடுத்தாரு மோடி. மோடியுடைய நண்பன். மோடி அங்கே போய் குடியிருந்திருக்காரு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மோடியுடைய நண்பராக இருந்தால் ஜக்கி வாசுதேவ் நல்லவர். மோடியுடைய நண்பராக இருந்தால் ஜக்கி வாசுதேவ் யானைகளுடைய வழித்தடத்தை அழிக்கலாம். ஜக்கி வாசுதேவ் நூற்றுக்கணக்கான பெண்கள் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் இதுக்குள்ளே போய் சோதனை போடாதீங்க நமக்கு தீர்ப்பு தரு ஜக்கி கேஸில். அங்கே உள்ளே போய் பார்த்தா தமிழ்நாடு போலீஸ் துரிதமாக வேலை பார்த்தாங்கங்க. 2 நாள் அவன் தீர்ப்பு வாங்கிட்டு வரவங்களையும் உள்ளே போய் அவ்வளோத்தையும் எடுத்து பார்த்தா அங்கே ஒரு தகன மேடை இருக்குது, பிணங்களை எரிக்கிற இடம் இருக்குது ஜக்கி வாசுதேவ் கேஸில். 2 நாளில் பரபரப்பாக்கிட்டாங்க தமிழ்நாடு போலீஸ். டப்புனு நீதிமன்றம் உள்ளே வந்துச்சு, அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. அப்போது மோடியுடைய நண்பங்க எவ்வளோ பெரிய அயோக்கியர்களாக இருந்தாலும் காப்பாற்றப்படுவார்கள்.